ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லிஸ் நகர் மெயின் ரோடு. ஸோ இந்த ரோடு வந்து உண்மையிலே சூப்பர் ரோடு. ரொம்ப அழகாக லே பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் வந்து குண்டு குழியும் வந்து இந்த ரோட்டில் கிடையாது. ரொம்ப சூப்பராக லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா ரோடோட 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெயின் வாட்டரை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்காக அழகாக கான்க்ரீட்டில் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு கேனல் வந்து அமைச்சிருக்காங்க. சரியா, ரோடும் சூப்பர், கேனலும் சூப்பர். ஆனால் வந்துட்டு தண்ணி வந்து ரோட்டில் தான் நிற்கிது. ஸோ அது ரீசன் என்ன தெரில, ப்ராபப்ளி மெயின்டெனன்ஸ் சரி கிடையாது நினைக்கிறேன். ரோடு போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரோட்டில் தான் நிற்கிது, ட்ரெயின் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை வந்து சரியாக வந்து யார் மெயின்டைன் பண்ணமோ அவங்க மெயின்டைன் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் வந்து தப்பு இங்கே. ஒவ்வொரு மலையிலையும் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு ஆறு மாதிரி தான் ஓடுது. நம்ம கிருதுமல் நதி, வைகையில் கூட அவ்வளோ தண்ணி பார்க்க முடியாது, அவ்வளோ தண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரோடு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ரோடு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்லவே வேணாம். நான் சின்ன பையனாக ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ரோடு பார்த்தேனோ அதே மாதிரி தான் அந்த ரோடு இருக்குது. மழை பெஞ்சிச்சின்னா தெப்பக்குளம் மாதிரி ஆயிரும் அது. ஸோ அது போல் தான் இப்போவும் அது இருக்குது. ஸோ அதை இப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம மாமதுரை ஈவெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரில. அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு நம்ம மதுரை மக்களை கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல வந்து குத்தகை எடுத்து போட் விட்டுருந்துருக்கலாம். மக்கள் வந்து சீரியஸாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பூல் மாதிரி இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏரியா வந்து காட்சி அளிக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நேரம் தெரியுதா? நேரம் தெரியுதுடா, தண்ணி நிற்குதா? நேரில் தோக்குது. மணி வந்து ரொம்பலாம் கிடையாது, ஒரு 7 மணி தான். ஸோ 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்ட்ரீட் லைட்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே டேர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய குழி இருக்குது. இந்த இடத்த வந்து நார்மலாக க்ராஸ் பண்ணுறதே கஷ்டம். இப்போ அந்த மழை பெஞ்சு தண்ணி இவ்வளோ தேங்கி இருக்குது. ஸோ இந்த இடத்த க்ராஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க.
ஆஃப் பண்ணி கவரில் போட்டுருவா. ஆஃப் பண்ணி வா. இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மாரட் ஸ்ட்ரீட்டு. இப்போ சமீபத்தில் தான் வந்து ரோடும் போட்டாங்க. ஸோ ரோடு வந்து உண்மையிலே ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க. பெரிய லெவலில் குண்டு குழிலாம் கிடையாது. பட் ஆனால் இங்கேயும் தண்ணி தேங்குது. என்ன ரீசன் தெரில, சரியாக ட்ரெயின் ஆகலையா, என்ன பிரச்சனைன்னு தெரில. பத்தாவதுக்கு வந்து காலேஜ் ஹவுஸில் வந்து ஒரு ஃபவுண்டன். இந்த ஃபவுண்டன் வந்து இப்போ மட்டும் கிடையாது, எப்பப்போலாம் மழை பெய்யுதோ இந்த இடத்துல வந்து ஃபவுண்டன் இருக்கும். ஸோ அந்த ஃபவுண்டன் தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ ஆஃப் பண்ணி விட்டு ஃபைனலி வண்டி சம்பவம் ஆயிடுச்சு. எதிர்பார்த்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு வரேன். இந்த நேரத்துக்கு பார்த்து எவனுமே வந்துட்டு ஆர்சி புக் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் போட்டிருக்கியான்னு எவனும் கேட்க வரல. கேட்டால் நல்லாயிருக்கும்.